இருண்ட எதிர்கால நகரம், நியான் விளக்குகள் மின்ன, ட்ரோன்கள் ஆகாயத்தில் கண்காணிக்கின்றன. கேமரா மெகா ஹைடெக் பள்ளியை நோக்கி நெருங்குகிறது. அங்கு ரோபோட்டிக் கரங்கள் மாணவர்களுக்கு உதவுகின்றன. ஆண்டு 2789. தொழில்நுட்பத்தால் ஆளப்படும் உலகம். பள்ளிகளுக்கு கூட ரோபோக்கள் கட்டுப்பாடு வைத்திருக்கின்றன. ஆனால் அறிவு மண்டபத்தில் ஒருவன் மட்டும் ஒத்துப்போகவில்லை. மாணவர்கள் ஏந்திய மேஜைகளில் அமர்ந்துள்ளனர். ரோபோடிக் கரங்கள் ஹோலோகிராபிக் திரைகளில் குறிப்பு எழுதுகின்றன. மூலையில் சீட் 17 குழம்பிய முடி, பழைய டெக் ஜாக்கெட்டுடன் உயர்ந்த தரமான மாணவர்களுக்கிடையே ஒற்றையாக அமர்ந்திருக்கிறான். ஜெட், உன் மதிப்பெண்கள் நிலைப்படுத்திய அளவிற்கு குறைவாக உள்ளன. காவல்துறைக்கு நீ தகுதி பெற முடியாது. மாணவர்கள் சிரிக்கின்றனர். ஜெட் இறுக்கமாக கை முறுக்கிக் கொள்கிறான். அவமானத்தால் தலை குனிகிறான். ஜெட் தனியாக நடக்கிறான். ஒரு குழு சைபர் மெருகூட்டப்பட்ட மாணவர்கள் அவன் வழியை மறைக்கிறார்கள். துன்புறுத்துபவர் தலைவன். உன்ன மாதிரி தோல்வியாளர்களுக்கு இங்கே இடமில்லை. எந்த மேம்பாடுகளும் இல்லை என்றால் எதிர்காலமே இல்லை. அவர்கள் அவனை தள்ளிவிடுகிறார்கள். சுவரில் இருந்து ஒரு ரோபோடிக் கை நீளுகிறது. அவர்களை பிரிக்கிறது. பள்ளி ஏஐ. அதிரடி தடை செய்யப்பட்டுள்ளது. உங்கள் வகுப்புகளுக்கு தொடருங்கள். துன்புறுத்துபவர்கள் குறுஞ்சிரிப்புடன் போகிறார்கள். ஜெட் அவர்களை கடுமையாக பார்த்து மேலும் உறுதி பூண்டான். ஜெட் ஒரு மங்கலான அறைக்குள் நுழைகிறான். பழைய சைபர்நெடிக் பாகங்கள் எங்கும் வீசப்பட்டுள்ளன. அவன் ஒரு இரகசிய திட்டத்தில் வேலை செய்கிறான். ஒரு சோதனை ரோபோடிக் கை. ஜெட் மெலிதாக. உலகம் எனக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் நான் என் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்கிறேன். திடீரென திரைக்கணிப்பு மாறுகிறது. நகரத்தில் பாதுகாப்பு மீறல் நிகழ்ந்துள்ளது. அவன் அசைந்தது. இது அவனுடைய சந்தர்ப்பம் என்பதை உணர்கிறான். ஒரு கொடுங்கோல் ஏஐ குற்றவாளி தீவிரமாக தாக்குகின்றது. காவல்துறையினர் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகின்றனர். சிரிப்புடன், எல்லாருக்கும் என் சக்தியை நிரூபிக்க நேரம் வந்துவிட்டது. கையை நீட்டியது. பாகம் 1 முடிந்தது. பாகம் 2 சந்திப்போம். அதுவரை விடை பெறுவது உங்கள் பீஸ்ட் மூவி மேக்கர்.